இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கும்பகோணம் சௌந்தரராஜ பெருமாள் கோவிலிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு திருடப்பட்ட பழமையான திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலை இங்கிலாந்திலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மீட்கப்பட்ட சிலைகளை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டார். டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ககன்தீப் சிங் தலைமையிலான குழு 3 பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் மரிய வில்சன் விளக்கம். டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் செயல்படுத்தப்படும் என்றும் திட்டவட்டம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த கண்டனத்தையும் வெளியிடாமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய விளக்கத்தை கேட்டு பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மூன்று தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழகம் தலையிடக்கூடாது என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியதற்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம். பிரச்சனையை திசை திருப்புவதை விடுத்து கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க செய்வதில் கர்நாடக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தல். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விசிக மாநாட்டிலிருந்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் மேடைக்கு பின்னால் இருந்து சிரமப்பட்டு வெளியேறிய பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. மேடைக்காக அமைக்கப்பட்ட இரும்பு சாறை கம்பிகளை பிடித்து சிரமப்பட்டு கீழே இறங்கினார். அரசு பணி கிடைப்பதில் சிரமம் இருப்பதாக சட்டப்பேரவையில் சௌமியா அன்புமணி பேச்சு. டிஎன்பிஎஸ்சியில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை மாநகர போக்குவரத்தில் வட மாநிலத்தவர்களை நடத்துனராக நியமித்ததற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய நடத்துனர்கள் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதை யாரும் தடுக்கவில்லை என்று மத்திய அரசின் புதிய அறிவிப்பை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. வந்தே மாதரம் தேசிய கீதம் 2 வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும், மாநில பாடல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. MBBS BDS படிப்புகளில் மாணவர்கள் விருப்ப இடங்களை பதிவு செய்ய ஆகஸ்ட் 20 மாலை 5 மணி வரை அவகாசம் நீட்டிப்பு. தற்காலிக இடஒதுக்கீடு ஆகஸ்ட் 21 வெளியிடப்படும் எனவும் இறுதி இடஒதுக்கீடு ஆகஸ்ட் 22 வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு. மேகதாது அணை திட்டத்திற்கான திருத்தப்பட்ட திட்ட வரைவு அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது கர்நாடக அரசு. திருத்தப்பட்ட திட்ட வரைவு அறிக்கையில் சுமார் 12,200 ஏக்கர் வனப்பகுதி மேகதாது திட்டத்திற்காக பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பறக்கும் ரயில் சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல். தமிழ்நாடு அரசால் முதன்முறையாக 2011ஆம் ஆண்டில் அனுப்பப்பட்ட முன்மொழிவுக்கு மத்திய அரசு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது.
சென்னையில் சாதாரண கட்டண அரசு பேருந்துகள் அனைத்து நிறுத்தங்களிலும் நிறுத்தப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க கிளை மற்றும் மண்டல மேலாளர்களுக்கு போக்குவரத்து கழக இயக்குநர் உத்தரவு. பேருந்துகள் நிறுத்தங்களில் நிறுத்தப்படுவது இல்லை என்ற புகாரை தொடர்ந்து நடவடிக்கை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் வரும் 28ஆம் தேதி வேலை நிறுத்தம். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. மதுரையில் போலீசார் தாக்கியதால் பூசாரி பரமசிவம் உயிரிழந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறை தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூசாரி வீட்டில் தற்செயலாக கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் மாவட்ட நீதிபதி அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் உயிரிழந்த பூசாரியின் உடலை பெற குடும்பத்தினர் சம்மதம். தன்னுடைய விசாரணையின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என நீதிபதி தெரிவித்ததை தொடர்ந்து உடலை பெற சம்மதம் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் செப்டம்பர் 1 முதல் செல்போன்கள் பயன்படுத்த தடை. பக்தர்களின் வசதிக்காக 5 பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மீறி செல்போனை கொண்டு சென்றால் பறிமுதல் செய்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என கோயில் நிர்வாகம் எச்சரிக்கை. நெல்லை கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கைதான சுர்ஜித் உள்ளிட்ட 4 பேரின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 1 வரை நீட்டிப்பு. நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மதுரை சோழவந்தான் அருகே பெட்ரோல் போடுவது போல் வந்து ஊழியரிடம் பட்டாக்கத்தி மற்றும் அரிவாளை காட்டி 35,800 ரூபாய் பறிப்பு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குருவித்துறை மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த இருவரை போலீசார் 6 மணி நேரத்தில் கைது செய்தனர். சர்வதேச விளையாட்டு அரங்கில் சாதித்த இந்திய வீரர்களுக்கு மத்திய அரசு அர்ஜுனா விருதுகளை அறிவித்துள்ளது. திவ்யா தேஷ்முக், தேஜஸ்வின் சங்கர், காயத்ரி கோபிசந்த் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் கால்பந்து வீரர் அருமை நாயகத்திற்கு வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது அறிவிப்பு. 1962 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றவர் அருமை நாயகம். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைக்கு பின் ஜே.பி. நட்டாவின் உடல்நிலை சீராக உள்ளது என எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. டெல்லி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்வது தொடர்பாக ரத்து செய்ய வேண்டிய எஃப்ஐஆர்களின் பட்டியலை நீதிமன்றம் கேட்டும் அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கேள்வி. மாணவர்கள் மீதான வழக்குகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே தங்களது முதன்மையான கோரிக்கை என கருத்து. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு வேலைகளுக்காக நடத்தப்பட்ட 14 தேர்வுகளை ரத்து செய்வதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அரசின் முடிவை வரவேற்றுள்ள மாணவர் அமைப்பினர்
எதிர்காலத்தில் முறைகேடற்ற தேர்வுகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்ற பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடுமையான தனிமை மற்றும் உளவியல் ரீதியான அழுத்தங்களை சந்தித்து வருவதாக அவரது குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்த நிலையில் மருத்துவமனைக்கு மாற்ற உத்தரவு. ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் சொத்து என புதிய வரைபடத்தை வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ள படத்தால் மீண்டும் பரபரப்பு. கிரீஸ் நாட்டின் சிஃப்னோஸ் தீவில் ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியதில் விமானி உள்ளிட்ட 3 பேர் பலி. பிரிட்டனைச் சேர்ந்த தம்பதியும் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்தியா இலங்கை இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 193 ரன்களுக்கு ஆல் அவுட். தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன்கள் எடுத்துள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 100 சிக்ஸர் அடித்த முதல் இந்திய வீரர் என விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் சாதனை படைத்துள்ளார். மேலும் குறைந்த போட்டிகளில் விளையாடி 100 சிக்ஸர் அடித்த வீரர் என்ற பெருமையையும் பந்த் பெற்றிருக்கிறார். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் ஜெயிலர் 2 படத்தின் முதல் பாடல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. சூர்யா நடிப்பில் வெளியான விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படம் 4 நாட்களில் உலகளவில் 150 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளது. இதயபூர்வமான பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்துள்ளதாக படக்குழு போஸ்டர் வெளியீடு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.